ஹாய் கைஸ், காலைல வந்து பார்த்தா கார் கடையை பக்கம் வந்தேன். பார்த்ததுல ஒரு 3 எண்ணம் டெத் ஆகிட்டு. சரி ஓகே, நேற்றோட நீ பரவாயில்ல இருக்க ஒரு ஆயிரம் ஒரு நம்பிக்கை தான். அதனால் அடுத்து என்ன பண்ணேன்னா, சரி நம்ம பாய்ஸை பார்க்க போவோம். பாய்ஸை பார்க்க போய்ட்டு பாய்ஸுக்கு இறைய வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு இறைய வைக்க போனேன். சரி அதுங்களுக்கு தேவையான அளவு அரிசியை போட்டுட்டு அடுத்து கதவை சாத்திட வேண்டியதான்னு சொல்லிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு அடுத்து நமக்கு தேவையான பொருளை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டேன். பொருளை எடுத்துகிட்டு பொருளை கொண்டுட்டு போனால் நான் உங்களை அங்கே போய் காமிக்கிறேன் என்ன நான் போட போகிறேன்னு. சரி அப்படியே கடைகளுக்கான கதவையும் சாத்திட்டு நம்ம ஃப்ரெண்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டான். அவனை கூப்பிட்டு அப்படியே போனால் ஒருத்தனை பார்த்து ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே மார்க்கெட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். கடைசியில் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. தான் மார்க்கெட்டு. இங்கே தான் நம்ம பொருளை சேல் பண்ண போகிறோம். என்ன பொருள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. நேற்றுலாம் சரியான குளிர், மழை பெய்யும்னு நினச்சி அவ்வளோவா யாரும் கூட்டம் வரலை. இருந்தாலும் நம்ம சும்மா விட முடியாதில்ல, கண்டிப்பாக நம்ம பொருளை போட்டாகணும். நம்ம பொருளை இதான் நம்ம பொருள். இயரிங்ஸும் சிசரும் தான். இன்றைக்கி இயரிங்ஸும் சிசர் தான் சேல் பண்ணலான்னு இருக்கேன். எப்போதுமே இதான் சேல் பண்ணுவேன். இப்போதைக்கு என்கிட்ட தான் இருக்குது. சரி சுற்றி பார்த்தா அந்தளவுக்கு கூட்டங்கள் வருதான் பார்த்து இன்றைக்கி அந்தளவுக்கு சேலும் நமக்கு ஆகுமா என்ன தெரில. பட் இருந்தாலும் முடிஞ்சளவு சேல் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸஸ் வேறு இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸஸ் வேறு அதில் ஏதாவது அமௌண்ட் கிடைக்கும்னு வெயிட் பண்ணேன். கடைசியில் ஒரு 350 ருபீஸ் கிடச்சிச்சு. இன்றைக்கி எனக்கு ப்ராஃபிட் இது தான். சரி ரைட் ஓகே, நம்ம நண்பனுக்கு பெட்ரோல் போடணும்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு பெட்ரோல் போட அப்படியே நேராக போனோம். போகிற வழியில் சரி ஏதாவது ஒரு டீ கடையை பார்த்து ஒரு டீயும் ஒரு வடையும் அடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோ முடிச்சிட்டோம். தேங்க்யூ, சப்போர்ட் ஆல் யூ.